அவருடைய உள்ளத்தில் எந்த அளவுக்கு முஸ்லிம்களின் மீதான வெறுப்பும் வன்மமும் நிறைந்து இருக்கிறது என்பதைத்தான் மோடி அவர்களுடைய இந்த பேச்சு. पर पहला अधिकार मुसलमानों का, इसका मतलब ये संपत्ति इकट्ठी करके किसको बांटेंगे? जिनके ज्यादा बच्चे हैं उनको बांटेंगे, घुसपैठियों को बांटेंगे। क्या आपकी मेहनत की कमाई का पैसा घुसपैठियों को दिया जाएगा? आपको मंजूर है ये कांग्रेस का मैनिफेस्टो कह रहा है। மோடி அவர்கள் பேசிய அந்த பேச்சை பாருங்கள், அதுலயும் உண்மை கிடையாது. அது யாருடைய குரல்? ஆர்எஸ்எஸ் குரலை பிரதமர் மோடி பிரதிபலித்திருக்கிறார். நுபுர் சர்மா, நவீன் ஜிண்டால்லாம் இருந்தாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் முன்னோடி பிரதமர் மோடி. இந்தியாவில் முஸ்லிம்களின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கிறது. அவங்க அதிகமாக குழந்தையை பெற்றெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவங்க சட்டவிரோதமாக இந்த நாட்டிற்கு வந்த அகதிகள், குடியேறிகள், வந்தேரிகள், இதெல்லாம் ஆர்எஸ்எஸ் குரல். பொதுவான இந்து மக்களை பயமுறுத்த வேண்டும், அச்சுறுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி இவ்வளவு தரம் தாழ்ந்து ஓட்டு கேட்கிற நிலைக்கு மாறிட்டார். காங்கிரஸ் கட்சி தயாரா இருக்கு, உங்க பொருளாதாரத்தை பறித்து உங்கள் நகைகளை எல்லாம் பறித்து முஸ்லிம்கள்ட்ட கொடுத்துருவாங்க. இந்த அளவுக்கு ஒரு கற்பனைவாதத்தை பேச முடியுமா? பிஜேபியில் உள்ள ஒரு அடிமட்ட தொண்டன் பேசினால் கூட காரி துப்புவார்கள், உமிழ்வார்கள். ஆனால் இந்த நாட்டின் உயரிய பொறுப்பான பிரதமர் பொறுப்பு வகிக்கக்கூடிய ஒருவர் இந்த பேச்சில் ஈடுபடுகிறார் என்றால் அவருடைய உள்ளத்தில் எந்த அளவுக்கு முஸ்லிம்களின் மீதான வெறுப்பும் வன்மமும் நிறைந்து இருக்கிறது என்பதைத்தான் மோடி அவர்களுடைய இந்த பேச்சு நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறது.